எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் மர்தோனேவ். சமீப காலத்தில் மனிதனுக்கு தீராத நோய்களும் மன கஷ்டங்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த எண்ணமும் கேள்வியும் உங்களிடமும் இருக்கும் என்று நம்புகிறேன். இதை பற்றி இந்த தொகுப்பில் அறியலாம். காலம் காலமாக நாம் உண்டு வந்த உணவுகளை எல்லாம் தடுத்து நிறுத்தினார்களே, அப்பொழுது என்ன செய்து கொண்டு இருந்தீர்கள்? கடல் எண்ணெய் உபயோகப்படுத்தாதீர்கள், நல்லெண்ணெய் உபயோகப்படுத்தாதீர்கள், தேங்காய் எண்ணெய் உபயோகப்படுத்தாதீர்கள் என்று கூறி கூறி உங்கள் அறிவை மழுக செய்து ரீஃபைண்ட் ஆயில் என்று ஒன்றை கொண்டு வந்தார்களே. இன்று எத்தனை சிறப்பு மருத்துவமனைகள் இதய கோளாறுகளுக்காகவும் சர்க்கரை நோவுகளுக்காகவும் நீங்கள் வசிக்கும் பகுதியில் இருக்கிறது. அயோடின் உப்பை சாப்பிடு என்று தெருவில் கூவி கூவி உப்பு வித்தவனை எல்லாம் உதைத்து விரட்டினார்களே, அதன் பலன் என்ன தெரியுமா? இன்று வீதிக்கு வீதி தைராய்டு ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்கள் முளைத்திருக்கின்றன. புற்றுநோய் என்பது எங்கோ ஒருவருக்கு ஏதோ ஒரு மூலையில் வரும் ஒரு நோயாக இருந்தது. ஆனால் இன்று உங்கள் பகுதியில் கேன்சருக்காக மருத்துவம் பார்க்கிறோம் என்று எத்தனை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்கள் வந்திருக்கு. எப்படி வந்தது இந்த புற்றுநோய் என்று எப்பொழுதாவது யோசித்திருக்கீர்களா? உடல் உழைப்பென்று இருந்தால் இரத்த கொதிப்பு வரும், சர்க்கரை நோய் வரும் என்று கூறிக்கொண்டிருந்தார்களே. 25 வயதில் ஓடி ஓடி உழைக்கக்கூடிய ஒரு இளைஞன் நெஞ்சு வலிக்க இருந்து போகின்றானே, அதற்கு என்ன காரணம் கூறுவார்கள்? பெரும் உலக நாடுகளில் தடை செய்யப்பட்ட பொருட்களும் தடை செய்யப்பட்ட தயாரிப்பு முறைகளும் இந்த தேசத்தில் இன்னமும் பரவலாக இருக்கின்றதே, அதை பற்றி யோசித்தீர்களா? காலையில் எழுந்து பல் துவக்குவதில் தொடங்கி இரவில் தூங்குவதற்கு முன் கொசு விரட்டையை பயன்படுத்துவதில் வரை இன்று நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கும் அத்தனையும் விஷம்தான். நீங்கள் எந்த பொருளை வேண்டுமானாலும் பயன்படுத்துங்கள், ஆனால் அதில் எந்த மூலப்பொருளை கொண்டு தயாரிக்கப்பட்டிருக்கிறது, அதன் உள்ளீடுகள் எப்படிப்பட்டவை என்று ஆராய்ந்து அதன் பிறகு அதை பயன்படுத்துங்கள். வெள்ளை சர்க்கரையையும் மைதாவையும் முதலில் உங்கள் வாழ்க்கையில் இருந்து தூக்கி எறியுங்கள். பிளாஸ்டிக் கப்பிலோ பேப்பர் கப்பிலோ சூடான பானங்களை அருந்துவதை நிறுத்துங்கள். பேப்பர் கப்பின் உள்ளே ஒரு வேக்ஸ் தடவப்பட்டிருக்கும். அந்த வேக்ஸை, அதாவது மெழுகை, உங்கள் வயிற்றால் செழிக்க முடியாது. அது வயிற்றுக்குள்ளேயே தங்கிவிடும். ஒரு ஹோட்டலில் பேப்பரில் உணவளித்தால் அதை உடனே புறக்கணியுங்கள். பிளாஸ்டிக் மற்றும் பேப்பரில் சாப்பிட மாட்டோம் என்று எழுந்து வாருங்கள். அடுத்த முறை நீங்கள் செல்லும் பொழுது அந்த ஹோட்டல்காரர் 10 வாழை இலையை வாங்கி வைப்பார். முதலில் இதையெல்லாம் நிறுத்துங்கள். இதையெல்லாம் செய்ய மாட்டேன் என்று முடிவெடுங்கள். அதன் பிறகு ஒவ்வொரு படியாக நீங்களே உங்களை உயர்த்தி கொள்வீர்கள். மாற்றம் என்பது நினைத்த மாத்திரத்தில் மட்டும் வருவது கிடையாது. அது ஒரு பயணம், அது ஒரு நோக்கம், அது ஒரு இலக்கு. உங்கள் இலக்கை அடைவதற்கு, உங்கள் பயணத்தை தொடர்வதற்கு உங்கள் முதல் அடியை எடுத்து வையுங்கள். இத்தனை காலம் இருண்ட விழிகளை இரண்ட வரையில் திறந்து பார்த்து சுயத்தை நின்று மீட்டெடுப்பதற்கு ஒவ்வொருவரும் உங்கள் முதல் அடியை எடுத்து வையுங்கள். அறம் கொண்ட மனிதர்களாய் ஒன்றெழுங்கள். வாழ்க வளமுடன்.